முதல் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. கோடை மழை மேகத்தை கண்டு ஆடும் மயிலேவா, கோடை மழை மேகத்தை கண்டு ஆடும் மயிலேவா, துணை எங்கே இதோ இங்கே, சுகம் எங்கே இதோ இங்கே. ஹாப்பி இனிய மாலை வணக்கம். தூயத்தின் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 2 குவார்ட்டர்களாக நாம் இந்த எண் புத்தகங்கள் ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சு இப்ப நடத்தி கொண்டு வருகிறோம். அதாவது நம்ம குவிக நண்பர்கள் நிறைய பேர் எழுத்தாளர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கார்கள். நிறைய புத்தகங்கள் குவிக பதிப்பகங்களாகவே வெளிவந்திருக்கின்றன. அதை தவிர மற்ற பதிப்பகங்களிலும் நண்பர்கள் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். தென்காசி கணேசன் அவர்கள் எழுதின புத்தகங்களை பற்றி, அதாவது சில பேர் நம்ம 20-30 புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க. எல்லா புத்தகத்தையும் சொல்வதுங்கிறது ரொம்ப மிக கடினமான காரியம். உங்களுக்கு பிடித்த, உங்களுடைய ஸ்பெஷலைஸ்டா நீங்க ஃபீல் பண்ண புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க உங்க கருத்துக்களை சொன்னால் அதை கேட்பவர்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான தாற்பயம். இப்பொழுது தென்காசி கணேசன் அவருடைய கருத்தை ஒரு 25 நிமிடங்களுக்கு நம்மளோட பகிர்ந்து கொள்ளும்படி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த குவிகம், குறிப்பாக சுந்தரராஜனுக்கும் கிருபானந்தன் அவர்களுக்கும் நன்றி. ஆவேஸ் உட்பட சபையை நான் வணங்குகின்றேன். இந்த 4 புத்தகங்களுங்கிறது நம்மளை பத்தியே ஒரு நல்ல, நம்ம எப்படி வந்திருக்கோம், எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருந்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் நல்லாவே நம்ம தொடர்ந்து நல்ல முயற்சி எடுத்து செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனைக்கு ஒரு நல்ல நிகழ்வு என்று நான் நம்புகிறேன். என்ன சொல்லப்போன இறைவனுக்கும் எனது குருநாதருக்கும் வாசிப்பும் ரசிப்பு உணர்வு கொண்ட என் பெற்றோர், அதே போல தொடர வைக்கும் என் மனைவி மகன்கள், உற்சாகப்படுத்தி வரும் நட்பு உறவு பத்திரிகைகள் மேடைகள், ஊக்குவித்து படைப்பாளி என்ற அங்கீகாரத்தை தந்தது குவிகம். ஏன்னா சின்ன சின்ன புத்தகம் எழுந்தாலும் முதல்ல ஒரு அற்புதமான புத்தகங்கள் 3 புத்தகங்களை எழுத வைத்தது குவிகம். குவிகத்தின் விஸ்வநாதன் ராமூர்த்தி என்று அழைக்கப்படும் கிருபானந்தன், சுந்தரராஜன் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து இதை பார்த்து வானதி பதிப்பகம் எனக்கு 2 புத்தகங்கள் எழுதி கொடுத்தார்கள். இன்னும் ஒரு 2-3 மாதத்துல அதை வெளியிடுறேன். அந்த ராமநாதன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இதுல எழுதி தூண்டிய காரணிகள்னா, சின்ன வயசுல இருந்தே அப்பா ஒரு நல்ல ரீடர், எப்போதும் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால எனக்கும் சின்ன வயசுல இருந்து எல்லோருமே படிப்பாங்க வீட்டுல. அதனால அந்த கிராமத்து சூழ்நிலையில பக்கத்துல இருக்கிற லைப்ரரியில போனோம்னா அப்ப கிடைக்கிற புத்தகங்கள் அம்பளி மாமா, அந்த இரும்பு கை மாயாவிங்கிறது 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் போது, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண விஜயம், சங்கரகர்பா, கோகுலம், கல்கண்டு, அப்படியே கல்கி, மஞ்சரி, கலைமகள், துக்ளக்கெல்லாம் ஒரு 15-16 வயசுல துக்ளக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல கலைமகள், துக்ளக்க, ஆனந்த விகடன், கனையாளி, தீபாவளி மலர்கள் என்ற வாசிப்பு நீண்டது. அப்ப வேற எந்த புத்தகமும் படிக்க கூடாது. அதனால குமுதம்ங்கிற பேச்செல்லாம் சொல்லவே கூடாது. வீட்டுக்கு தெரிஞ்சு படிக்கிறதா துக்ளக் படிக்கலாம், கலைமகள் படிக்கலாம், அப்படி இருந்த காலங்கள். ஆனால் படிப்பு என்பது, வாசிப்பு என்பது தொடர்ந்தது. கதைகள், நாவல்கள், இதழ்கள் வாசிக்கப்படும். குறிப்பெடுப்பு, சக மனிதர்களுடன் பரிமாறுதல் என்பது நான் நிச்சயமாக ஒரு பெருமையாக சொல்லிக் கொள்வேன். எப்பொழுதானாலும் 15 வயசுல இருந்து நான் எங்க பேசினாலும் கையில ஒரு பேப்பரும் பேனாவும் கொண்டு போயிருவேன். யார் பேசுறாங்க, என்ன புத்தகத்தில் நல்ல குறிப்புகள், அதை எடுத்துக்கொள்வேன். அதனால நிறைய ஆளுமைகள் மனதில் நினைத்து அவங்களெல்லாம் நேரில் சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. லாசாராவின் மகனும் நானும் ஓசூர் அசோக் லைன்ல ஒன்னா வேலை பார்த்தோம், சப்தரிஷி. அதனால அவர் அடிக்கடி பார்த்து அவர் கையால சாப்பிட்டுருக்கேன். அவர் நாங்க பேச்சுலர்னால எங்களுக்கு சமைச்சு போடுவாரு. லாசா ராமாமிர்தம், அதே போல் நான் பார்த்த சார்த்தி, கீவா ஜெயகாந்தன் நேரம் பார்த்து வீட்டுக்கு போய் பார்த்து வந்திருக்கேன். சுஜாதா, சாவி, மணியன், சிவசங்கரி, ராக்கி ரங்கராஜன், திருப்பூர் கிருஷ்ணன், உஷா சுப்பிரமணியன், கீழாம்பூர் ராஜேஷ்குமார், புஷ்பா தங்கதுரை, பட்டுக்கோட்டை பிரபாகரன், இஸ்லாமகிருஷ்ணன், செங்கோட்டை ஸ்ரீராமன் பலரை நேரில் சந்தித்திருக்கிறேன். 18 வயதிலிருந்து புத்தகங்கள் வாங்கும் பழக்கம். அப்பவே ₹1 சரி 50 பைசானாலும் பழைய புத்தக கடைகள் நிறைய போய் வாங்குவேன். இன்று அப்படியெல்லாம் சேர்ந்து இல்லத்தில் ஒரு 4000 புத்தகங்கள் இருக்கு. எல்லா விதமான புத்தகங்களும் இருக்கு. நாவல், கதை, கட்டுரை, தேசமொழி, அரசியல், கவிஞர்கள், இலக்கியங்கள் என இவையெல்லாம் என்ன எழுதி வைத்த காரணிகள். தொடர்ந்து எல்லோரும் தருகின்ற ஊக்குவிப்போம். ஒவ்வொரு படியாய் கிட்டத்தட்ட பிரைவேட் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும். அதனால 20 வயதிலிருந்து 58 வயது வரை டிவிஎஸ், அசோக் லேலண்ட், ஓசூர், சென்னைன்னு சொல்லிட்டு காலையில 7:45 போனா சாயந்தரம் 6 மணி ஆபீஸ் தான். அது தவிர குடும்பம், குழந்தைகள், பெற்றோர் உறவுகள் தான். ஆனாலும் எந்த ஊர்லயும் உணவு இடைவேளை, மாலை பணி முடிந்த பின் சாலை ஓரம் வண்டியை நிறுத்தி ஓரமா நின்று திரை, இலக்கியம், அரசியல், அன்றைய கிசுகிசுக்கள் என்ன ஏது இதை பத்தி பேசுறது ஒரு நட்பு வட்டம் இருந்தது.
அது பணிபுரிந்த அலுவலகங்கள்ல ரிட்டையர் ஆகிறதையும் எனக்கு அது அந்த இது இருந்தது. நானே ஒரு கிளப் ஆரம்பிச்சு ஸ்பிரிச்சுவல் கிளப், மேகசின் கிளப்னு மாசம் ஆளுக்கு ₹1, ₹5, ₹10 எல்லாம் போட்டு எல்லா புத்தகங்களும் படிச்சேன். அதுல சினிமா பத்திரிகைகள் கூட படிப்போம் அந்த காலத்துல. சித்திராலயால இருந்து சினிமா எக்ஸ்பிரஸ், பொம்மை வர. அதே சமயம் கதைகளை வந்து அனுராதரமணன் இப்படி இருக்காங்க, இந்துமதி இப்படி இருக்காங்க, புஷ்பார்த்தமுத்தர் இப்படி இருக்காரு, இப்படி எல்லாம் ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து. அப்புறம் அப்படியே கொஞ்சம் துணுக்கள் எழுத ஆரம்பிச்சேன் பத்திரிகைகளுக்கு. ஜோக்குகள், வாசகர் கடிதங்கள், தகவல்கள், திரை விமர்சனங்கள், சந்திப்புகள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட்டுரை கவிதைகள் போட்டின்னு எழுத எழுத ₹2, ₹5, ₹10 அப்படிலாம் பிரைஸ் கிடைச்சது. அப்ப அது 100, 2000 வர கிடைச்சது பரிசுகள் பணம்லாம். இப்படிலாம் இருந்தது. இருந்தாலும் அடிமனதுல ஒரு ஏக்கம் என்னன்னா, நம்ம வேலைக்கு போயிட்டோம், குழந்தைகள் குடும்பங்கள்லாம் இருக்கு, வாழ்க்கையில ஒரு முனைவர் பட்டம் வாங்கணும், ஒரு புத்தகம் முழுமையாக மனநிறைவோடு எழுத வேண்டும். ஒரே ஒரு புத்தகம் எழுதுங்கிறது எனக்கு பெரிய பிரமிப்பா தான் இருந்தது. 50 வயசுல கட்டுரைகள்லாம் ஒரு பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு எழுதியிருக்கேன். நிறைய பரிசு வாங்கியிருக்கேன். பரிசுகள் வாங்கியிருக்கிறேன். 5000, ₹10,000 வரை கட்டுரைகளுக்கு பரிசு வாங்கியிருக்கிறேன். கட்டுரைகள் போட்டியில. ஆனா ஒரு புத்தகம் எழுதுறதுங்கிறது ஆரம்பிச்சு மனசுக்குள்ள நம்மளால எழுத முடியாது போலுக்கு. அதுக்கு ஒரு தனி ஸ்கில் வேணும் அப்படின்னு விட்டுட்டேன். அது மாதிரி நிறைய சாதனை ஆளுமைகளை சந்திக்கணும். அதுக்காகவே ஓசூர் இருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு சென்னைக்கு வந்தேன். நிறைய ஆளுமைகளை சந்திச்சேன். டாக்டர் கலாம்ல இருந்து கண்ணதாசன், சிவாஜி கணேசன், ஜெயகாந்தன், அப்புறம் நா பார்சாரதி, சோ, சுஜாதா, லால்குடி, மெல்லிசை மன்னர்கள், விஸ்வநாத ராமூர்த்தி, சுசீலா, டிஎம்எஸ் என்று எல்லோரையும் சந்தித்தது, அவரோட பேசியதெல்லாம் எனது பாக்கியம். அப்படியும் முனைவர் பட்டம் வாங்கும்போது என் வயது 56. பகவத்கீதையில் மனித வளம் என்ற தலைப்பிலே ஆய்வு பண்ணேன். அதுக்கப்புறம் முழுமையான புத்தகம்னு கொண்டு வந்தது 60 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. அதுவும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு திரும்பி வந்தது ஒரு மறுபிறவி என்று சொல்ல வேண்டும். அந்த மறுபிறவிலே குவிகம் அந்த பெருமையை எடுத்துக்கொண்டது. திரு கிருபானந்தனுக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது தொகுப்பு புத்தகங்கள் வந்தது என்னோடது. அப்ப காஞ்சிபுரம் புலவர் கணேசன் என்பவர் நல்ல ஊக்கம் கொடுத்தார். எனது கவிதைகள் நிறைய பேர் 4-5 பேர் எழுந்தாங்க, 5 பேரோ 6 பேரோ. அந்த தொகுப்பு நூல்ல என்னோட கவிதைகள் வந்தது. கவிச்சாரல், தேன் துளிகள் அப்படின்னு 2. அப்புறம் உரத்த சிந்தனை சென்னை வந்து ஆனந்த சுதந்திரம் மொழி, இதெல்லாம் ஒரு 2000க்கு முன்னாடி. கவிச்சாரல் தொகுதியிலிருந்து ஒரு 2 கவிதைகள். உன் பார்வை தென்றல் தான், விழுந்ததென்னவோ தேக்கு மரங்கள். இதை வந்து பின்னரூர் விவேகானந்தன் மேடையில் நிறைய கோட் பண்ணி பேசுவேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த கவிதையை. உன் பார்வை தென்றல் தான், விழுந்ததென்னவோ தேக்கு மரங்கள். அது மாதிரி அதில் இன்னொரு கவிதை வந்து மனிதர்களுக்குள் மிருகங்கள், இறைவன் படைப்பிலும் கலப்படம். மனிதர்களுக்குள் மிருகங்கள், இறைவன் படைப்பிலும் கலப்படம். இது மாதிரி வாட்டர் பாக்கெட் என்ன கோவி விட்டான் வறண்ட நாக்குடன். இந்த மாதிரி பொது கவிதைகள் எழுதி ஹைக்கூ மாதிரி. எங்கள் காதல் தெய்வீக காதல் தான் கோவில் படிக்கட்டில் தொடங்கி பிரகாரத்தில் வளர்ந்து குளத்தில் முடிந்தது. இப்படி எல்லாம் எழுதி அந்த புத்தகங்கள் வந்தது. ஆனந்த சுந்தரம்ங்கிற பத்திரிகை உரத்த சிந்தனை, அந்த புத்தகத்துல என்னுடைய கவிதைகள் வந்தன. அதுல இந்த மாதிரி எழுதியிருந்தேன். தேர்தலுக்கு முன் வாக்காளர்கள் சிந்திப்பதும் இல்லை, வெற்றி பெற்றபின் வேட்பாளர்கள் மக்களை சந்திப்பதும் இல்லை. அதே போல மொழி என்பதற்கு தமிழ் இங்கே ஆள்பவர்களுக்கு முதலானது என்கிறார்கள். ஆம், இவர்கள் அரசியல் வாழ்விற்கு அதே முதலானது. இழந்தவன் ரொம்ப பாராட்டக்கூடிய வரிகளாக இருந்தது. இதற்கப்புறம் வந்து பண்பாட்டு தகவல் களஞ்சியம்னு ஒண்ணு அவசரமா அந்த நேரத்துல காஞ்சி மடத்து ஜெயந்தர் புதுப்பிரிவு இருக்கும்போது ஒண்ணு போடலான்னு சொன்னாரு. அப்ப இந்தியாவுடைய சிறப்பு தலங்கள், கோவில்கள், சிறப்பு அம்சங்கள்னு ஒரு சின்ன புத்தகம் வெளியிட்டோம். அது ஜெயந்தர் சரஸ்வதி சுவாமிகளே வெளியிட்டார்கள். இதற்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியராக இந்த வெங்கடேசன் அவர்கள் 10, 12 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில குறிப்புகள் கொண்ட கையேடு, கடைசி நேரத்துல பரீட்சை எழுதும் போது கடைசி 6 மாசத்துல உடல்நிலை எப்படி பண்ணணும், என்ன சாப்பிடணும், பரபரப்பு இல்லாத படிப்பு. இதுல வந்து ஆலோசனைகள் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும், அவங்கள குழந்தையில போட்டு நோண்டிட்டே இருக்கக்கூடாது, ஆசிரியர்கள் எப்படி சொல்லணும், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு சிறு கையெழுத்து புத்தகம் வந்து 4 முறை மதிப்பு செய்யப்பட்டு காஞ்சிபுரம், சென்னை, கோவை பள்ளிகளிலே வழங்கப்பட்டது. நிறைய ஸ்பான்சர் கிடைச்சாங்க. சின்ன ஒரு கையேடு மாதிரி கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன தொகுப்புகள், கனவெல்லாம் நாளாக இதெல்லாம் சின்ன சின்ன தொகுப்புகள், புத்தகங்கள். அப்புறம் ஒரு இடைவெளி தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல புத்தகம் படிச்சுட்டு இருந்தோம், எழுதிட்டு இருந்தோம், அப்படியே போயிருந்தது. ஆனா அந்த இடைவெளியை வந்து இடைவேளையாக மாற்றியது குவிகம். பத்மினி பட்டாபிராமன் உரத்த சிந்தனை 25 வருஷம் நண்பர். அவர்கிட்ட ஒரு நாள் பேசும்போது நான் புத்தகம் எழுத நினைச்சுட்டே இருக்கேன், ஆனா நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது, கிருபானந்தன் இருக்காரு, அவர்கிட்ட பேசுங்கன்னு நம்பர் கொடுத்தாங்க. அப்ப அவர் யூஎஸ்ல தான் இருந்தார். அவர்கிட்ட யூஎஸ்ல பேசி, அவர் நீங்க வாட்டு எழுதுங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்கள்ட்ட கையில என்ன இருக்கோ அதை எழுதி அனுப்பிச்சிருங்க, புக்கு ஃபார்மட்ல நான் பாத்துக்கிறேன், படிக்கும்படி இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். அது ஒரு கடைசி 3 மாதத்துல அப்ப பையனுடைய கல்யாணம் எல்லாம் சேர்ந்து இருந்தது. அந்த நேரத்துல 3 புத்தகங்களும் மிக அருமையான முறையில குவியம் வெளியிட்டது. அந்த 3 புத்தகங்கள் வந்து எல்லாரும் வெளியிட்டாங்க. அந்த நேரத்துல காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோவில் ஸ்தானிகர், அப்புறம் ஏகாம்பரேஸ்வர் கோவில், அப்புறம் டாக்டர் சாம்பமூர்த்தி,
சங்கரா காலேஜ் பிரின்சிபல், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ரொம்ப பிரமாதமா நடந்தது. அது 4ஆம் திருநாளாங்கிறது பகவத்கீதை வாழியினர்கள் ஒவ்வொரு ஸ்லோகம் 30 நாளைக்கு நான் கோயம்புத்தூர் ஆல் இண்டியா ரேடியோல பேசியிருந்த புத்தகமா போட்டேன். இது கொஞ்சம் நல்லாவே போச்சு. கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 800 பிரதிகளுக்கு மேல வாங்கப்பட்டிருக்கின்றது. குவிகம் வெளியிட்ட முதல் புத்தகம்னே சொல்லலாம். சிவசங்கரி, நல்லி செட்டியார், டெல்லி கணேஷ் எல்லாருமே எனக்கு பாராட்டுரை தந்திருக்காங்க. அதுக்கடுத்து எண்ணி அண்ண வானிலை என்னுடைய மொத்த கட்டுரைகள் பல்வேறு மாத வருட வார இதழ்கள், கலைமகள், அமுத சுரபி, கல்கியில எல்லாம் வந்தது. அது வந்து சிங்கேரி சுவாமிகள் பத்தி, காஞ்சி பெரியவர்கள் பத்தி, ஊவேசா, திரைக்கலைஞர்கள், கவிஞர்கள், திருப்பாவையெல்லாம் பத்தி இதுவும் நல்ல வரவேற்பு. அப்புறம் என்னுடைய முழு கவிதை அது வந்து அப்பவே இளந்தேவன் இருக்கும்பொழுதே என்னை எழுதணும் ஊக்கப்படுத்தினாங்க. அவரோட நிறைய கவியரங்கம் பண்ணியிருக்கேன். காளிமுத்து தலைமையில் அந்த காலத்துல ஏற்பாடெல்லாம் பண்ணார். எனக்கு ஆபீஸு, குடும்பம் என்னால பண்ண முடியல. ஆனா அதே இளந்தேவன் அணிந்திரையோட இந்த தொகுப்பு மிக நன்றாக வந்திருக்கிறது, கவிதை தொகுப்பு. இப்ப 2 புத்தகம் வந்து இதெல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு 4 புத்தகங்கள் வந்து மாதா பிளஸ் பிதா பிளஸ் தெய்வம் சிக்கோட்டு குருன்னு சொல்லிட்டு சிங்கேரி ஜெகத்தூர் எங்க குடும்பத்திற்கு எங்களுக்கு எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. பேராசிரியர் வாவேசு இந்த அருமையான ஒரு அணிந்துரை கொடுத்திருக்கிறார். கவிஞர் விஸ்வநாதன் கொடுத்திருக்கிறார். இதை தவிர நெரூர் சுவாமிகள், மதுரை சென்மையா மிஷன் தலைவர் கொடுத்திருக்காரு. இந்த புத்தகம் எல்லாம் இப்ப நான் ஊருக்கு திரும்பி வந்தவுடனே அநேகமா ஆகஸ்ட் செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த தலைப்பு பார்த்து சிங்கேரி சுவாமியில ரொம்ப பாராட்டினார். மாதா பிளஸ் பிதா பிளஸ் தெய்வம் கொண்டு குருன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம். அதாவது பல்வேறு குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல ஒவ்வொரு பாட்டு, அந்த காலத்து பாட்டு ஒரு 55 இருந்து 75 வரை 80 வரை உள்ள பாடல்கள்ல தொடர்ந்து அப்பப்ப பண்ணதெல்லாம் சேர்த்து ஒரு 60 பாடல்கள். அந்த பாடலுடைய வரிகள், இசையமைப்பு, ராகம் எப்படி பாடியிருக்காங்க, அதோட சேர்ந்து ஒரு கிசு கிசு அந்த பாடலை பத்தி அந்த நேரத்துல அந்த படத்தை பத்தி எல்லாம் சேர்ந்து வந்து அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு புத்தகம். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம்னு. அப்புறம் கண்ணதாசனில் கண்ணன், இது வந்து வாவேசு அமெரிக்கா போயிருக்கும்போது அப்போ ஒரு நாளைக்கு நீங்க பேசுறீங்களான்னு எனக்கு இவர் கொடுத்தார், நாகராஜன், RR சபா செக்ரட்டரி. பாரதிக்கு பின் கண்ணதாசன் நான் பேசினேன் ஒரு 1.5 மணி நேரம். அதை கேட்டுட்டு வானதி திருநாவுக்கரசு வந்து பையன் வந்து, ஏன் நீங்க ஒரு புத்தகம் எழுதக்கூடாது, எல்லாரும் ஏற்கனவே நிறைய எழுதிட்டாங்க சார் கண்ணதாசனை பத்தினேன். இல்ல நீங்க வித்தியாசமா எழுதுங்க. கண்ணதாசன் கண்ணன் 222 பக்கம் எழுதி அதுவும் இப்பொழுது நான் வந்த பிறகு வெளியிட போகிறேன். அவர்களே இன்னொரு கட்டுரை புத்தகம் எழுத சொன்னார்கள். நானா எழுதுவது நானா என்று பல்வேறு தலைப்புகளில் பல பத்திரிகைகள் வந்த கட்டுரைகள் அதுவும் எழுதியிருக்கேன். ஸோ இதுவரை வெளியிருந்த புத்தகங்கள்னா 2000 to 2015 வந்து கவிச்சாரல், தேன்திருகள், ஆனந்த சுந்தரம், கனவலா நனவாக 5 புத்தகம். குவிகம் வந்து 4ஆம் நாளாம் என்னென்ன வானிலை 1, 2, 3 புத்தகம் ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப தயாரா ரெடியாய் பிரிண்ட் ஆகி இருக்கு. மாதா பிதாவும் எங்கேயும் போதும், வானதி 2, கண்ணதாசில் கண்ணன், நானா எழுதுவது நானா. ஸோ மொத்தம் இதுவரை 12 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. இன்னும் 4 புத்தகம் இந்த 2 மாசம் இங்க இருக்கிறதுக்குள்ள முடிச்சிருவேன். ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சிருக்கு. பவனாச சிவன் முதல் குவியம் தொடர்ந்து சுந்தரராஜன் தான் என்னை எழுத சொன்னார் 2 வருஷம் முன்னாடி. மாதம் ஒரு கவிஞர் என்று கிட்டத்தட்ட பாவனாசிவன் ஆரம்பிச்சு பழனி பாரதி எல்லாம் வந்து ஒரு 35 தமிழ் திரைக்கவிஞர்கள். நல்ல அலசலாவே இருக்கிறது. அப்புறம் ஆதிசங்கரை பத்தி புத்தகம் ஒண்ணு இருக்கேன். என்ன யாருன்னு திரும்ப எனக்கு கட்டுரை தொகுப்புகள். நரேந்திர மோடியின் பங்களிப்புன்னு மன்னவன் வந்தானடி சொல்லிட்டு எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தலைப்பு போட்டேன். ஸோ அது 4 வருஷம் ரெடியா இருக்கு. வந்த உடனே அதுவும் சேர்த்து ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை இது பண்ணிட்டு ஜனவரில பண்ணுவேன். ஸோ இவை போன்ற அலசல் வந்து என்னை எழுத தோன்றுகிறது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. என்னை பொறுத்தவரையில் எழுத்து என்பது அரிதாரம் அல்ல, அது மனதின் நிஜம். மனதில் தோன்றும் எண்ணங்கள் ஏதாவது ஒரு வகையில் தான் இன்னும் மேம்பட, உறவுகள் புரிதலை அதிகரித்து நெருங்கி வர, சமுதாயத்திற்கு ஒரு தாக்கத்தை கொடுக்க உதவும் என்பது திடமான நம்பிக்கை. புஸ்தகங்களை வாங்கலாம், வாசிக்கலாம், முடியவில்லை என்றால் மனதார பாராட்டலாம். 2025 ஜனவரி புத்தக கண்காட்சியில் 16 புத்தகங்களுடன் புத்தக வாசிப்புடன் சந்திக்கிறேன். நன்றி. குவியமுக்கு நன்றி. நன்றி நன்றி தெற்காசி கணேசன் அவர்களே. ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களுடைய பயணம். புத்தகத்தை எப்போ படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஆரம்பிச்ச உங்களுடைய பயணம் 16 புத்தகங்களை எழுதி இப்போ 2025 நீங்க சந்திக்க வர்றேன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய முனைவர் பட்டம் வாங்கின நீங்க பகவத்கீதையுடைய சாரத்தை இந்த புத்தகம், பிறகு நாலாம் திருநாளாம், அந்த நாலாம் திருநாளை பத்தி நமது கிருபானந்தன் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. இப்பதான் போட்டோம், முதல்ல 200 போட்டோம், 300 போட்டோம், 400, 500, 600 பாட்டு போயிட்டே இருக்காது. அப்பப்போ ஒரு 100 புத்தகம் போட்டு நிறைய நண்பர்கள் அதை வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. மிகவும் சிறப்பான புத்தகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதெல்லாம் கேட்பதற்கு. அதை தவிர இன்னும் நிறைய புத்தகங்கள் நமது குவியத்தில் அவரை தொடர்ந்து எழுதி கொடுத்த திரை இசை கவிஞர்களை பத்தி அவர் எழுதிட்டு வந்திருந்தாரு. பாபநாசம் சிவன்ல இருந்து இப்ப பழனி பாரதி வரைக்கும்
அதையும் புத்தகமாக கொண்டு வருவதற்காக அவர் திட்டமிட்டிருக்கிறார். தென்காசி கணேசன் அவர்கள் நிச்சயமா அவருடைய பயணம் புத்தகம் பதிப்பு புத்தகத்தை வெளியிடுவதிலும் புத்தகத்தை தயாரிப்பதிலும் அவருடைய பெருமை நிச்சயமா மக்களுக்கும் அந்த இது ஒரு தொற்று நோய் போல நமக்கு தொற்றிக்கொள்ள சொல்வது போல அவருடைய கருத்துக்கள் நம்ம நிறைய நண்பர்கள் இன்னும் புதிதாக நிறைய செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி. இவருடைய புத்தகங்களை ஒரு கண்காட்சியில் அழகாக டிஸ்பிளே பண்ணி 16 புத்தகங்களை வைத்து சிறப்பாக செய்வோம் 2025 என்று சொல்லி அவருக்கு வாழ்த்துக்களையும் நம்முடைய பகிர்ந்து கொண்டதற்காக நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாக ராய செல்லப்பா அவர்களை தன்னுடைய கருத்தை பரிமாறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் குறிப்பாக தென்காசி கணேசன். வணக்கம் குவிகம் நண்பர்களே. நம்ம இவர் தென்காசி கணேசன் தன்னுடைய கடைசி வார்த்தையா இதை சொல்லி இருக்கலாம். என்னுடைய புத்தகங்களை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லி இருக்கலாம். ஏன்னா ஒரு 16 புத்தகங்கள் 17 எழுதிட்ட பிறகு என்ன சொல்வாருன்னு தெரியல. அதுக்கு எதனா பழமொழி கண்டுபிடிக்கலாம். இவ்வளவு சாதனைகள் புரிந்து இவ்வளவு அமைதியா இருக்கார். எப்பவும் சிரித்த முகத்தோடு இருக்கார். அவர் அந்த வாலி கண்ணதாசனை பத்தி பேசின அந்த நிகழ்ச்சி இன்னும் மனசுலயே அப்படியே இருக்கு. எப்படிதான் இவ்வளவு பாடல்களை மனசுல ஞாபகம் வச்சுட்டு இருக்காருன்னு தெரியல. மனசுக்கு இளமையாவே வச்சுட்டு இருக்காரு அவர். பட் இருந்தாலும் இது போராது. இந்த 16 புத்தகங்கள் போராது. 60 வயதுக்கு நீங்க 60 புத்தகங்களாவது இந்த நேரம் எழுதியிருக்கணும். ஆகவே குவிதம் வெளியிட தயாரா கிருபானந்தன் மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். அதனால கடன்னு எழுத ஆரம்பிச்சிருங்க. ஒரு வழி பண்ணி நல்லபடியா பண்ணி ஒரு புத்தகமா கொண்டு வந்துருங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க பண்றது மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவும் இருக்கீங்க. இதுவரையிலும் எழுதாதவர்களுக்கு எழுதியவர்களுக்கும் இதை விட இன்னும் சிறப்பா உங்களை போல கவிதை எழுதணுன்ற எண்ணத்தையும் நீங்க உண்டு பண்ணுகிறீர்கள். தென்காசி கணேசன் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அருமையா சொன்னீங்க ராய செல்லப்பா அவர்களே. நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. எப்படி புத்தகங்களை எழுத வேண்டும். பானுமதி மேடம் அவங்க நல்ல ஒரு விமர்சகர், நல்ல எழுத்தாளர், நல்ல ஒரு கதாசிரியர். இவங்களுடைய 2 புத்தகங்கள் பத்தியும் அவருடைய கருத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். தென்காசி கணேசனும் அவருடைய அனுபவங்கள், அவர் எழுதின விஷயங்கள், எஸ்பெஷலி கீதை அண்ட் மனிதவளம். பல பேர் கீதை இஸ் நாட் ஃபார் ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட்னு நிறைய ஆர்டிக்கல் நான் படிச்சிருக்கேன். ஏன்னா MBA பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் தான் முக்கியங்கிற மாதிரி தான் சொல்லி தருவாங்க. அதுதான். ஆனா அது இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி. வாய்ப்பிற்கு நன்றி. என்ன ஒரு மாதிரி ஒரு ஆர்வத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. பார்க்கலாம். நன்றி. நன்றி பானுமதி மேடம். இதுதான் இந்த என் புத்தகங்களுடைய ஒரு வெற்றியா நான் கருதுறேன். எப்படி என் புத்தகங்களை பத்தி இப்ப நாங்கள் ஆசிரியர்களே சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கும் நம்மளும் எழுத வேண்டும், அல்லது நம்ம எழுதின இன்னும் நிறைய எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மனசுல ஏற்படுத்துது இல்லையா? அதுதான் இதனுடைய வெற்றியா கருதுகிறேன். நிச்சயமா அந்த என் புத்தகங்களை நம்ம தொடர்ந்து நடத்துவோம். இன்னும் நிறைய நண்பர்கள் ஊக்கம் பெற்று நிறைய புத்தகங்கள் கொண்டு வர வேண்டும். புத்தகங்கள் கொண்டு வருவதை பற்றி நமது என் சொக்கன் அவர்கள் சொன்னாரு. அதாவது நீங்க எழுதுறீங்க, புத்தகங்கள் வச்சுக்கிறீங்க, படிக்கிறீங்க, யாரு படிக்க போறாங்க அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் தோணும். ஆனா நீங்க டிஜிட்டைஸ் பண்ணி ஆகணும். அதாவது அது ஒரு புத்தகமாகவோ அது ஒரு வடிவில கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால்தான் அது இருக்கும். பிற்காலத்துல யாருக்கு எப்போ அந்த புத்தகங்கள் எந்த வகையில உதவியா இருக்குங்கிறத இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு அழகா நம்ம குவிகம் ஒரு அளவலாவல்ல சொன்னாரு. சோ அதுல இருந்துதான் நம்ம நிறைய நண்பர்கள் புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும். குவிகம் பதிப்பகம் மேலும் மேலும் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான். இப்போ இந்திரநீலன் சுரேஷ் 2 நண்பர்களை பற்றியும் அவர்களுடைய புத்தகங்களை பற்றியும் தென்காசி கணேசன் அவர்களை பற்றியும் கூறுவார்கள். இந்திரநீலன் சுரேஷ். அனைவருக்கும் வணக்கம். தென்காசி கணேசன் சாரோட அந்த பேச்சை அருகிலிருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால அவர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதாவது சரளமான இப்போ யாரோ குறிப்பிட்டு சொல்ற மாதிரி கவிதைகளும் சரி, கோட்ஸும் சரி, அவற்றிருந்து அப்படி அள்ளி தெளிக்கும். அதை இந்த பேச்சு, சில பேருக்கு பேச்சு வரும், எழுத்து வராது, சில பேருக்கு எழுத்து வரும், பேச்சு வராது. இது ரெண்டுமே திறம்பட செய்யக்கூடியவர் நம்ம தென்காசி கணேசன் சார். நிறைய திறமைகள் உள்ளடக்கி, நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி வைத்திருப்பவர் அவர். நம்ம செல்லப்பா சார் சொன்ன மாதிரி 60 புக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேச்சுகளை அவர் எழுத்துக்களாக மாற்றி எல்லாருக்கும் பயன்படும் வகையில இந்த டிஜிட்டல் தளத்துல வெளியிடணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய வாழ்த்துக்கள். நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்து நிறைய பேருக்கு பயனளிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த குவிகம் சுந்தரராஜன் சார் இந்த அனைவருக்கும், கிருபானந்த் சார் அனைவருக்கும் நன்றி. நன்றி இந்திரநீலன் சுரேஷ். அழகா சொன்னீங்க. நீங்க
ரொம்ப தென்காசி கணேசன் சாருடைய எழுத்தும் பேச்சும் இரண்டுமே சிறப்பாக இருக்குங்கிற கருத்து சொன்னது ரொம்ப சரியான பொருத்தமான கருத்து. நீங்களும் அழகாக அதை சொல்லக்கூடிய எண்ணங்களை அழகாக சொல்லக்கூடிய சிலரில் இந்திரநீலம் சுரேஷ் அவர்களும் ஒருவர். ரொம்ப நல்லா சொன்னீங்க, நன்றி. இப்போ சுரேஷ் ராஜகோபால் அவர். அனைவருக்கும் வணக்கம். இதுல தென்காசி கணேசன் ஐயாவை பத்தி பேசும்போது 16 புத்தகங்கள், ஆகா அற்புதம் அற்புதம். அதுல சிறப்பான அத முன்னோட்டமா பேசினது, அது திரையில காட்டினது எல்லாமே அவரோட சிறப்பு, அவருடைய முனைப்பு எல்லாமே தெரிகிறது. அவருக்கு பலவித தூண்டுதல்ல அவர் எப்படி தூண்டப்பட்டார், எப்படி எழுத்த மாற்றப்பட்டது, அவர் மாற்றினார் அப்படிங்கிறது அவரை பன்முக திறமையை அவருக்கு கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கிறது மற்றவங்களோட தூண்டுதலால தான் அப்படிங்கிறது அவர் வெளிப்படையா சொன்னது ரொம்ப சிறப்பு. அவருடைய நூல்களை நான் வாங்கி இன்னும் படிக்கல, படிக்கணும், கண்டிப்பா படிப்பேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சுரேஷ் சார். வாவேசு சார், முத்தாய்ப்பாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லி நம்ம இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. ஏன்னா ஐ ஹாவ் அ ரேர் ப்ரிவிலேஜ். 16 புத்தகங்கள்ல ஒரு புத்தகத்தை நான் அணிந்துரை எழுதியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தென்காசி கணேசன் அவருடைய உழைப்பு, அவருடைய இன்டெலிஜென்ஸ் அண்ட் சின்சிரிட்டி, அவருக்கு குரு அனுகிரகம் இருக்கு. அவர் எந்த ஒரு இதை விட்டாலும் அதை புனிதமா பார்க்கக்கூடியவர். செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற அந்த வரி இருக்கு பாருங்க, அது அவர்கிட்ட நிச்சயமா நான் பார்க்க முடியும். அதனால்தான் ரொம்ப மகிழ்ச்சியோட அவருடைய அந்த மாதா பிதா பிளஸ் அந்த குரு அதை பார்த்து இது பண்ணேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நியூ 2 feathers on the crown of 2 people அப்படின்னு தான் சொல்லணும். அதை வழங்கின நீங்க உங்களுக்கு ஒரு சிறந்த பாராட்டுதல்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த என் புத்தகங்கள் நிறைய நண்பர்களை மோட்டிவேட் செய்யும் அப்படிங்கிறத பத்தி. டாடா டாடா. இனியது இனியது உலகம், புதியது புதியது இதயம், அருமை இந்த இளமை, வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை. இனியது இனியது உலகம், புதியது புதியது இதயம், அருமை இந்த இளமை, வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை.